அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். அப்பா ஜோதிட சூத்திரம். ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள், இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு என்ன இது ஒரு புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது, என்ன ஜோசியத்தில் புதுசாக சொல்ல முடியும் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். புதுசாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த வீடியோவை அவசியம் பார்த்தால் நீங்கள் விடை தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகம், இந்த 2 பேரும் காதலிக்கிறாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, பையன் 1997 பிறந்த பையன், பொண்ணு பார்த்தீங்கன்னா 1995 பிறந்துட்டான். அப்போது 95 பிறந்த பொண்ணு 97 பிறக்கிற பையனை காதலிக்கிறான். அப்படின்னா 2 வருஷம் 2.5 வருஷம் பொண்ணு பெரியவன், பையன் சின்னவன். எப்படி இது சாத்தியப்படுது அப்படிங்கும் போது தான் அப்போ காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது நிஜமோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இந்த விதிகள் எல்லாம் யாருக்கு வேணால் வருமா, எப்படி வேணால் வருமானா? நிச்சயமாக வராது. அதற்கான விதிகள் இருக்கணும். அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி பார்த்தோம்னாக்கா, திருமணம், முறையான திருமணம் அப்படி சொல்லக்கூடிய விதிகளுக்கு நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா, காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பார்க்குறோம். காதல் திருமணத்துக்குள்ளாரையே போய் ஒரே ஜாதியில் திருமணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்துக்கிறது, விதி மீறிய திருமணம் அப்படின்னு போகிறோம். அதுக்கு அடுத்தது மதம் விட்டு மதம் திருமணம், இன்னொரு மதமும் கலப்பு திருமணம், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கனாக்கா, பையன் தன்னோட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதேமாதிரி பொண்ணு தன்னோட சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் விதி மீறிய திருமணம். இந்த விதிமீறிய திருமணம் யாரால் நடத்தப்படுகிறது, இது எப்படி சாத்தியப்படுகிறது அப்படின்னா, ராகு கேதுக்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். முக்கியமாக ராகு இதற்கு முழு நேர வேலையை செய்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ராகு அப்படி சொல்லக்கூடியவர் பார்த்திங்கனாக்கா, கிரகங்களிலேயே மிகப்பெரிய தாதா அப்படின்னு சொல்லலாம். தாதான்னாக்கா அவர் மாதிரியான தாதாவை வேறு யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தாதா தான் ராகு பகவான். அவர் நினைத்தால் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார், எதிலும் செய்வார். எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் கேள்வி கேட்க முடியாது, எவராலும் பதில் கூறவும் முடியாது. ஞான பிழம்பாக நிற்பார். அதே சமயத்திலே காரியத்திலே கடைக்கோடி நிலையிலே கேவலமாகவும் நடந்து கொள்வார். ஆனால் அவருடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்து பார்த்தால், உச்சத்திற்கெல்லாம் உச்சம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய பேராற்றல் மிக்கவராக இருப்பார். அதே சமயத்தில் படுபாதாளத்திலே தள்ளக்கூடிய படுபாவ பாதகத்தையும் செய்யக்கூடிய நிலையிலும் இருப்பார். எனவே அவருக்கு எல்லாம் ஒன்றுதான், மேலும் இல்லை கீழும் இல்லை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவர் தான் அவர். எங்கும் எதிலும் இருப்பார். இப்போ இவருடைய காதல், இருவருக்குமான காதல், இது விதிமீறிய காதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி விதிமீறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது இந்த பையனுடைய ஜாதகம் லக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, குரு இருக்கிறார். அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, இப்போ ராகு திசை, அந்த பையனுக்கு ராகு திசை, குரு புத்தி, செவ்வாய் அந்தரம் நடக்குது. ராகு திசை குரு புத்தி நடக்குது. ராகு 5ல் இருக்கார், குரு 9ல் இருக்கார். ராகு நிற்கக்கூடிய அதே நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு நிற்கிறாரு. எனவே ராகுவுக்கும் குருவுக்கும் ஏற்கனவே தொடர்பிலே இருக்கார். ராகு திசை ராகு புத்தியிலேயே காதல். ராகு திசை குரு புத்தி வந்தவுடனே இன்னும் சொல்ல வேண்டாம், குருவும் வேலை செய்ய தொடங்குகிறார். அப்படியானால் ராகு அப்படிங்கிற ஒரு குருவை தொடும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காதல் தோன்று விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 9ஆம் பாவம் அங்கே பாதகஸ்தானம், பாதகாதிபதியுடன் ராகு தசாநாதனுக்கு தொடர்பு. ராகுவுக்கும் பாதகஸ்தானத்துக்குமான தொடர்பு வரும்போது தான் இந்த விதிமீறலான காதல்கள் நடக்கின்றன. அப்படி
அப்போ அந்த குரு பகவான் புத்திநாதனாக வந்துட்டார். அந்த புத்திநாதன் பார்த்திங்கன்னா 9லிருந்து ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியனை தொடுகிறார். சூரியன் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி. எனவே 9ஆம் பாவத்தில் நின்ற நீச்ச குரு ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியனை தொடுகிறார். ராகுவின் மூலமாக குருவிற்கு காதல் உண்டாகிறது. அந்த காதல் அங்கே சூரியனுக்கு தொடர்பு ஏற்படுத்தி சூரியன் சுக்கிரனுக்கு கொடுத்து சுக்கிரன் புதனுக்கும் சேர்த்தே கொடுக்கிறார். இறுதியாக இவர்கள் கொண்டு போய் கேதுவிடம் சேர்க்கிறார்கள். கேதுவிடை சேர்க்கும்போது கேது சனியுடன் சேர்க்கிறார். சனி பகவான் அங்கே சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சனி என்பவர் மீண்டும் சுயசாரம் பெற்ற நிலையில் அவருக்கு வீடு கொடுத்த குருவை தொடர்பு கொள்கிறார். குரு சூரியனை தொடர்பு கொள்கிறார். இப்படி ஒரு கிரகத்தை கூட இந்த இடத்துல விட்டு வைக்கல. எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வருது. அப்போ ராகு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் என்ற நீச்ச குருவை தொடர்பு கொள்வதால் இவருக்கு பல காதலிகள் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அதில் இவரும் ஒரு காதலி, அவருக்கு பல காதலிகள் இருப்பார். ஏன்னா ஒரு கிரகம் கூட அங்கே விட்டு வைக்கல. எல்லா கிரகமும் பாருங்கள், ராகு செவ்வாயுடன் கூடினார். 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி. அங்கே ராகு செவ்வாயுடன் கூடினார். செவ்வாய்க்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, ராகு தான் அதை வேலை செய்வார். அடுத்தது நீச்சம் பெற்ற குருவுடன் தொடர்பு கொண்டார். பாதகஸ்தானத்தை தொடர்பு கொண்டார். அந்த பாதகாதிபதியோ சனி பகவான் பார்த்திங்கன்னா சனியும் கேதுவும் அங்கே ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. சனியினுடைய பிரதிநிதி தான் குரு. எனவே குரு சூரியன் சாரம், சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் புதனை தொடும் பொழுது அப்படியே கண்டினியூவாக எல்லாம் தொட்டுட்டே வராங்க. அதுபோல் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா காதலுக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த பொண்ணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானுடைய நட்சத்திரம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்திற்கு 7, இது வந்து லக்னம் பார்த்திங்கனாக்கா தனுசு லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் பாவம் அப்படின்னாக்கா மிதுனம். அவர் தான் பாதகாதிபதி, அவர் தான் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர். ஏன்னா பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு மறையாமல் 10ஆம் பாவத்திலே 9, 10 கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்ம கர்மாதிபதி யோகம். நல்லா அற்புதமாக நல்லாயிருக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் வாழ்க்கை முறை எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், தர்ம கர்மாதிபதியோ சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்ற நிலையிலே அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குருனுடைய நட்சத்திரம். குரு லக்னாதிபதி, லக்னத்துக்கு 12இல் நின்றார். குருவை தொட்டார். குரு பார்த்திங்கனாக்கா நேரடியாக புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. புதன் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி, பாதகாதிபதி. அவர் அஸ்தங்கமடைந்து வக்ரமும் பெற்றுவிட்டார். எனவே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஜென்ம நட்சத்திராதிபதியான சனி பகவான் குருவை தொட்டார், குரு புதனை தொட்டார். அதாவது சனி பகவானுடைய ஜீவா குரு, சரீரா புதன். சரீரா தான் கணவன், மனைவி, காதலன் எல்லாம் வரக்கூடியது சரீரா தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் குருவை தொட்டார், குரு புதனை தொட்டார். அப்போ 7ஆம் பாவ தொடர்பு வருகிறது, 7ஆம் பாவாதிபதி தொடர்பு வருகிறது. எனவே அவர் பாதகாதிபதியும் ஆகிறார். எனவே அவர் காதலை தருகிறார். ஆனால் அந்த புதன் அஸ்தங்க கதியில் மற்றும் வக்ரகதியில் இருப்பதால் அவருடைய காதல் நிறைவேறுவதில்லை. யாரால் நிறைவேறதில்லை? இந்த குரு அப்படிங்கிற ஒரு புதனை தொடர்றாரு. புதன் அஸ்தங்க கதியில் இருக்கிறார். அஸ்தங்கம் மற்றும் வக்ரம் என்பதால், அஸ்தங்கம் என்றாலும் வசியம் உண்டாகும் ஆனால் நிலைத்திருப்பதில்லை அப்படின்னு வருது. ஏன்னா பாதகாதிபதிங்கிறதுனால காதலை தருவார், ஆனால் கணவனாக வருவதில்லை. அப்போ குருவை மறுக்கும்போது சனியை மறுத்து விடுகிறார். எனவே இவருடைய வாழ்க்கையிலே பலரை காதலித்தாலும் அந்த காதல் நிலைப்பதில்லை என்ற நிலைக்கு இங்கே வருகிறது. இதுபோல் இந்த இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக விதிமீறிய திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஜாதகத்தில் ராகு இருக்கார். லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கார் ராகு. சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரனும் ராகும் ஒரே நட்சத்திரத்தில். சுக்கிரன் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய 4ஆம் பாதத்தில் இருக்கார், சித்திரை 4. ராகு பார்த்திங்கன்னா சித்திரை 3ல் இருக்கார். தசை நடக்கிறது சுக்கிரன். சுக்கிரனுக்கு வீடு சுக்கிரன் தான் தசாநாதன், அவருடைய சொந்த வீடு. ஆனால் ராகு அங்கே இருக்கார். எனவே சுக்கிரன் தனது பலத்தை இழந்து ராகுவாக மாறினார். சுக்கிரன் ராகுவாக மாறி இப்போ சுக்கிர தசை நடந்தாலும் ராகு தான் அவரை இயக்குவார். எங்கே பாருங்கள், அந்த பையன் ராகு தசை நடக்கிற பையன் இங்கே வந்துட்டான். அந்த ராகு தான் இங்கே வந்துட்டார். ஏன்னா இங்கே சுக்கிரனை இயக்குவது ராகு தான். சுக்கிரன் தனித்து இயங்காது, ராகுவால் இயக்கப்படுவார். அந்த பையனுக்கு ராக திசை நடக்குது. இங்கே வந்து இந்த ராகு இயக்கப்படுகிறார். இந்த ராகு சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாய் சாரம் ஏறினார். சனி ஏற்கனவே செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்க. ராகு சுக்கிரனுடன் கூடி செவ்வாயை தொடும் பொழுது சனியை தொடுகிறார். விதிமீறிய காதலை தருகிறார். இப்படி இந்த உலகத்திலே
காதல் திருமணம், விதிமீறிய திருமணங்களை எல்லாம் ராகு பகவான் எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள, உங்களுடைய ஜாதகத்திலே காதல் திருமணமா, கலப்பு திருமணமா, விதிமீறிய திருமணமா போன்றவை தெரிந்து கொள்ள, ஜோதிட விதிகளை நன்றாக புரிந்து தெரிந்து தெளிவாக பலன் கூற அப்பா ஜோதிட சூத்திரம் பயிலுங்கள். நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.